ரொம்ப சூப்பரா இருந்தது சார். மனசை தொடர மாதிரி இருந்தது. எல்லாமே பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் சார் நல்லா பண்ணியிருக்காரு படத்தில். அப்பாஸும் புதுசாக இப்போது திரும்பி ரீஎன்ட்ரியாக நல்லா இருக்குது படம். ஃபேமிலியோட பார்க்க. சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதான் முக்கியமான சாங் அது குச்சு குச்சு ஓத்தா, ஏன்னா அதுவும் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம் படம். மியூசிக் அதான் எல்லாமே ஓகே, ஓவரால் குட்டு. ஓகே பார்க்கலாம். அப்பாஸ் சாரோட கம்பேக்கு ஓகே பார்க்கலாம். நல்லா படம் சூப்பராக இருந்தது. படம் ஃபாதரோட சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. எமோஷ்னல் கனெக்டாக இருந்தது படம். ஜிவி பிரகாஷ்க்கு நல்ல ஒரு கம்பேக் நல்லா இருந்தது அவரது. காமெடி சென்ஸும் சூப்பராக இருக்குது. எல்லாமே ஃபேமிலி நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபாதர் சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. படம் நல்லா இருந்தது. அதுவும் ஃபாதர் எமோஷன் தான் கம்ப்ளீட்டாக. லவ் சீன் நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப கிஸ்ஸின்னு அக்ஸீன் மட்டும் இன்னும் இல்லாமல் இருந்தது. மற்றபடி ஃபீல் குட் மூவி தாராளமாக பார்க்கலாம். ஒரு எமோஷனலாக முடியாலும் இல்லைன்னா டிஸ்டன்ஸ் இருக்குது அவன் எதிர்பார்க்குற மாதிரி. மற்றபடி வண்டி மியூசிக் நல்லா இருந்ததுண்ணா. வேறு நல்லா தான் இருந்தது மியூசிக்கு. சென்டிமெண்ட் நல்லா நார்மலாக இருக்கிற மாதிரி எமோஷனாக டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. இது பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் ஃபீல் குட் மூவி தான் ஃபேமிலி வந்து பார்க்கலாம். படம் ஹாப்பி ராஜ் பார்த்தோம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. எப்படின்னா ஜிவிக்கு செம்ம பிளாக் பஸ்டரான படம். இந்த மாதிரி படம்லாம் நிறைய அப்ரிஷியேட் பண்ணோம். எல்லாரும் தேட்டர்ல வந்து பாருங்க. அப்பாக்கு ரிலேட்டடான படம். ஆனா அப்பா அகைன்ஸ்டா இருந்தாலும் அம்மா அவருக்கு சாதகமா இருந்தாங்க. ஒரு சாரின்ற ஒரு வேர்ட் வச்சு படம் சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப சாரிப்பா, லவ் யூப்பா, மிஸ் யூப்பா. சரியான லைன் அது. அப்பா அவ்வளவுதான். வந்திருக்க இப்ப தமிழ் படம் எல்லாத்துலயுமே இந்த படம் கண்டிப்பா பார்க்கலாம். ஹாப்பி ராஜ் அப்பா வந்து பாருங்க. படம் செம ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஜிவி கலக்கிட்டாரு. ஸ்லோவா போச்சு. பட் இருந்தாலும் அந்த இட்லி கடை மாதிரி ஒரு நல்ல ஃபீல் தந்தது. பட் யாருக்கும் நிறைய பெருசா தெரியலனாலும் கொஞ்சம் நல்ல ஃபீல் தந்தது. ஜிவி நல்லா தான் அப்புறம் நடிச்சிருக்காரு. அவர் எமோஷன்ஸ்லாம் நல்லா காட்டியிருக்காரு. கிளியரா நடிச்சிருக்காரு அவர். சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. பட் ஹீரோட அப்பா அவ்வளோ சென்டிமெண்ட்ஸ் காட்டலனாலும் அவரோட சீன்ல வந்து நிறைய எமோஷன்ஸ் காட்டியிருக்காரு. புரியல. மியூசிக்ல நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காங்க. லைக் கம்பைண்டா இருக்கு மியூசிக்ஸ்லாம். அப்புறம் வந்து பழைய பீட்ஸ்லாம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ. இது ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம் சார். ஸோ ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் வந்து நல்லா சூப்பராக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குண்ணா. நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பா கூட நல்லா கனெக்ட் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கும் படம். எப்படா ஜிவி வந்து நல்லா கம்பேக்னே சொல்லுவேன். இவ்வளோ படத்துக்கு அப்புறம் நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வந்து ஃபன்னாக கொடுத்துருக்காரு. நல்லாவே இருக்கு படம்னா. காமெடி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம காமெடினா, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எமோஷனாக கூட்டு போயிருக்காங்க. நல்லா கனெக்ட் ஆயிருக்கு நல்லா. படம் வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் காமெடியாக கொண்டு போகணும். அந்த செகண்ட் ஹாஃப் சொல்கிறதுக்காக சில ஸ்லீட்லாம் வேணும்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு ப்ரெடிக்ட் பண்ண வேணாம். செகண்ட் ஹாஃப் வந்து ஓவராலாக சூப்பராக இருக்குது படம். இந்த மாதிரி ஸ்டோரி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் இருக்குது, லவ்வர்ஸ்க்கான படமும் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் வர ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே மிக்சிங்காக சொல்லியிருக்காங்க. அந்த டியூட்ல பார்த்துருப்போம்ல ஜார்ஜ் மரியன், அவங்க அப்பாவுக்கு மட்டும் அந்த அவங்க அப்பா கேரக்டருக்காக எடுத்திருந்தாங்க. இதில் வந்து அப்பாஸ் கேரக்டரும் சரி இது சரி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு என்னடா இந்த அப்பா ரொம்ப நாள் கழிச்சு நடிக்க வராது, இது மாதிரி ஸ்லோவாக இருக்குது, சரியாக செலக்ட் பண்ணலையோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்த பிறகு அப்பாஸ்க்கும் நல்ல ஒரு ஸ்கோப்பு. ஜார்ஜ் மரியன் அவங்க அம்மா ஹீரோட அம்மா வந்தவங்களுக்கும் சூப்பர் ஸ்கோப். ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா அதான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு என்னன்னா இது ரொம்ப நாள் கழிச்சு நடிக்க வராரு, இந்த ஸ்டோரி போய் இந்த மாதிரி கேரக்டர் எடுத்துட்டாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆக்டிங்க்கு அவருக்கு நல்ல ஸ்கோப் கொடுத்துருந்தாங்க. அவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அவர் இப்போ பழைய மூவி எடுத்தோம்னு வச்சுங்களேன், ஆனந்தம் படம் பார்த்தோம்ல நம்ம, அதுல வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பாசிட்டிவா அது மாதிரி இந்த இதுலயே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப்ல அவர் வந்து அப்பாவா நல்லா நடிச்சிருந்தாரு. அவர் இல்ல டெபியூட் டைரக்டர் தான். அதான் சொல்றேன், அவரு ஒரே இடத்துல இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்னா
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். நான் டேரக்டர் சொல்லி தர முடியாது. பட் ஆனால் என்னன்னா, ஏன்னா சில பேர் வந்து லேக் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படியே எழுந்து போறவங்க கூட இருக்காங்க, ஃபுல்லா பார்க்காதவங்க இருக்காங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். நான் ஒரு ஏன்னா அப்பாஸ் கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு போயிருந்தா ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல அவருக்கு நல்ல ஸ்கோப் பண்ணு. மியூசிக்லாம் ஓகே, ஒரு அபவ் ஆவரேஜ் தான். ரொம்ப சாங்ஸ்லாம் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் நல்லா இருக்கு பாட்டு. ரொம்ப இந்த படத்தை பார்த்துட்டு கிளம்புறேன். ஆடியன்ஸ் ஆனவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறதுனா, பெரிய எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு வாங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. அப்பா சார் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு, கம்பேக் கொடுத்துருக்காரு. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்பா பிடிக்கும், அப்பா பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்களும் இந்த படத்துக்கு வாங்க. அப்பாவை பிடிச்சிட்டு தான் போவீங்க. சாரி, தேங்க்யூ, லவ் யூ, இந்த 3 வார்த்தையை அப்பாட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடுங்க. இந்த மீடியாக்கள் மூலமா நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு சாரி, எங்கள் அப்பாவுக்கு தேங்க்யூ, எங்கள் அப்பாவுக்கு லவ் யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நார்மல் காமெடி மாதிரி போறாங்க. இல்ல எமோஷனல் வந்து பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கு எல்லா சீன்ஸ்லயும், எல்லா சீக்வன்ஸ்லயும். ஜென்சி கிட்ஸ் வந்து பாசம் பார்க்க மாட்டாங்க, ஆனா நிறைய பேர் கனெக்ட் ஆகி உள்ள அழுதாங்க. ஆமா, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க இந்த மாதிரி இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மல் காமெடின்றதுலாம் கிடையாது. நான் வந்து தூக்கம் வந்தா தூங்கிடலான்ற மைண்ட் செட்டில் தான் வந்தேன். ஆனால் படம் வந்து எங்கேயுமே லேக் ஆகாம தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜாலியாக இருந்தது அந்த படம். செகண்ட் ஹாஃப்ல வந்து எமோஷ்னலும் லவ்வும் காமெடியும் மிக்ஸ் ஆகி தான் செகண்ட் ஹாஃப் கொடுத்துருக்காங்க. எமோஷனல் மட்டும் கனெக்ட் ஆகி கொடுக்கல, எல்லாமே மிக்ஸ் ஆகி செகண்ட் ஹாஃப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களுக்குமே, என் பையன் வந்து காலேஜ் படிக்கிறான். அவன் வந்து இப்போ 2K கிட்ல இருந்தாலும் அவனுக்குமே அது டச் ஆகிருக்குல்ல. நான் எப்படி அழுதனோ அதே மாதிரி தான் என் பையனும் அழுதுருக்கான். என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க, லைலா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகிருக்கு. எமோஷனல் எல்லாருக்கும் ஒன்று தாங்க. எல்லாரும் ரத்தத்தினாலும் சதையினாலும் தான் எல்லாமே தாய் வயிற்றுல தான் வந்திருக்கோம். எல்லாருக்குமே அன்பு, பாசம், நேசம் எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கு. அந்த குழந்தைங்களுக்குமே இருந்தது. அதனால எல்லாருமே எமோஷனல் ஆனாங்க. இவன் தான் என் பையன், இவனும் அழுதுட்டு தான் வந்தான். ஆனால் இவன் வந்து அப்பா இல்லாத பையன் தான். ஆனால் இவனுக்குமே அந்த ஃபீல் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் படம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு படத்தை, நல்லா இருக்க படத்தை நம்ம வரவேற்கணும்ல. மீடியான நீங்கள் தான் அதை வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும். ப்ரொடியூசர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா வாழ்ந்திருக்காங்க. அவரும் அப்பாவுடைய பாசத்தில் வளர்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக அப்பாவுடைய பாசத்தை காமிச்சிருக்காரு. அப்பா அம்மா 2 பேருமே வந்து பிள்ளைங்களுக்காக எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. தன் மானத்தையும் தன்னுடைய சுயமரியாதையும் இறக்கி தன் பிள்ளைங்களுக்காக எதை வேணாலும் செய்வாங்கன்றத அழகாக அந்த படத்தில் வந்து எந்த இடத்துலையும் அதை மிஸ் ஆகாமல் கரெக்டாக டைரக்டர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ.